செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் விபத்துகள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அமைக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கடலூர் சாலை ரெட்டிச்சாவடி மலட்டாற்றில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதல்வர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரியில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இறுதிப் பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் விபத்துகள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அமைக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளுக்கான உணவு திருவிழா மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கான கடனுதவி வழங்கும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய நகராட்சிகள், வங்கிகள் கடனை திருப்பி செலுத்திய சாலையோர வியாபாரிகளுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சாலையோர வியாபாரிகள் அமைத்த கைவினை உணவு அரங்குகளை பார்வையிட்டனர். விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் 2447 பதிவு பெற்ற சாலையோர வியாபாரிகள் பிரதமரின் கடனுதவி திட்டத்தால் பயனடைந்துள்ளனர். புதுச்சேரியில் தனிநபர் வருவாய் 2,75,000 உயர்ந்துள்ளது. புதுவைக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதுடன் சாலையோர கடைகளில்தான் அவர்கள் உணவை உண்கின்றனர். எனவே விபத்துகள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அதன் உரிமையாளர்கள் அமைக்க வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடலூர் சாலை ரெட்டிச்சாவடி மலட்டாற்றில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதல்வர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் ரெட்டிச்சாவடி மலட்டாற்றில் 5,35,00,000 ரூபாய் செலவில் புதிதாக மேம்பாலம் அமைக்கும் பணியை கடந்த 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். தற்போது பாலத்தின் கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் திறப்பு விழா நேற்று நடந்தது. இதில் முதல்வர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி பாலத்தை திறந்து வைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், லட்சுமிகாந்தன் எம்எல்ஏ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலை பிரிவு செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இறுதிப் பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. சென்டாக்கில் நீட் மதிப்பெண் அடிப்படையில் MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு அதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் கடந்த 20ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி விண்ணப்பதாரர்கள் ஆட்சேபனைகள் கேட்கப்பட்டு கடந்த 23ஆம் தேதி திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. நேற்று இறுதி தரவரிசை பட்டியல் மற்றும் வரைவு சீட்டு இடஒதுக்கீட்டு இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் இன்றிரவு 9 மணிக்குள் தெரிவிக்க வேண்டும். இடம் கிடைத்தவர்கள் 2ஆம் தேதி அசல் சான்றிதழ்களுடன் சம்பந்தப்பட்ட கல்லூரியில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கலந்தாய்வில் விதிமீறல்கள் இருப்பதாக கூறி ஆசிரியர்கள் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காரைக்காலில் பணியாற்றும் தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் 245 பேருக்கு பணியிட மாறுதல் கலந்தாய்வு கல்வித்துறை வளாகத்தில் நேற்று முன்தினம் தொடங்கியது. அதில் கிராமப்புற தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் பங்கேற்றனர். அதன் அடிப்படையில் பலருக்கு நகர்ப்புற பள்ளிக்கு இடமாறுதலும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வெள்ளிக்கிழமை காலை நகர்ப்புற தமிழ் பட்டதாரி ஆசிரியர்களை கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இடமாறுதல் செய்வதற்கான கலந்தாய்வு நடைபெற்றது. ஆனால் கலந்தாய்வுக்கு வந்திருந்த ஆசிரியர்கள் இடமாறுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர்கள் திடீரென பள்ளி கல்வித்துறை இயக்கத்தில் உள்ள அறையில் அமர்ந்து விதிமுறைப்படி 57 வயதை கடந்தவர்களுக்கு இடமாறுதல் அளிப்பது சரியல்ல, ஆனால் அதையும் மீறி கலந்தாய்வு நடத்தப்படுவதால் ஏராளமானோர் பாதிக்கும் நிலையில் உள்ளது என்று கூறி முழக்கங்களை எழுப்பினர். இப்போ கல்வித்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போ கெஸ்ட் டிஜிடி அவங்க இடையில பிளேஸ் ஆகியிருக்காங்க. அந்த பிளேஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க குறைவான ஊதியம் வாங்குறாங்க, அவங்க பாவம்ன்ற மாதிரி. பட் நானும் தானே பாவம், ஹையர் செகண்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ரொம்ப குறைவான ஊதியம். நான் போயிட்டு ஒரு பிரைமரி ஸ்டாஃப் செய்கிற வேலையை நான் செஞ்சுருக்கிறேன். அது ஒரு 10 ஆண்டுகள். அதுக்கப்புறம் என்னை ரெகுலர் பண்ணாங்க காரைக்காலில். ஒரு 5 மாதங்கள் நான் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம கல்வித்துறை தான் கொடுத்தது. திருப்பி நான் பாண்டிச்சேரிக்கு வந்தேன்.
இப்போ ஃப்ரேம் பண்ணியிருக்கிற இந்த பாலிசியில் என்ன அப்படின்னாக்கா 2 ஆண்டுகள் வந்து யாரெல்லாம் கட்டாயமாக காரைக்காலில் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அந்த பணியை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவங்கள நேரடியாக வந்து அர்பனில் பிளேஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்க போனால் என்னை விட குறைவாக ஒரு 2 ஆண்டு காரைக்கால், 5 ஆண்டு ரூரல், பார்த்தா 7 ஆண்டு தான். என்னோட ஹவர்லி பேசிஸ் வந்து ஒரு 10 ஆண்டு, ரெகுலர் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 ஆண்டு, 20 ஆண்டு நான் இது வரைக்கும் கிராமப்புற பள்ளியில் மட்டுமே நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கிறேன். புதுச்சேரி காவல்துறையில் கடந்த 2022ஆம் ஆண்டு காவல்துறையில் தேர்ச்சி செய்யப்பட்டு பயிற்சி முடிந்து புதுவையில் 1 வருடமாக பணியாற்றி வந்த காரைக்காலைச் சேர்ந்த காவலர்களுக்கு பணிமாற்று ஆணை புதுவையில் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் அவர்களை நேரில் சென்று காவலர்கள் தங்களது சொந்த ஊருக்கு பணியாணை பெற்றுத் தருமாறு கேட்டுக் கொண்டதற்கிணங்க அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் NR ஐயா அவர்களிடமும் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களிடமும் நேரில் காவலர்களை அழைத்து சென்று காரைக்காலில் உள்ள காவலர்களுக்கு சொந்த ஊரிலேயே பணியாற்றுவதற்கு பணியாணை வழங்குமாறு கோரிக்கை வைத்தார். அதன்படி இன்று புதுச்சேரி அரசால் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. கவிஞர் புதுவை சிவம் நினைவு தினத்தினையொட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுவை அரசு சார்பில் கவிஞர் புதுவை சிவம் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி காமராஜர் சாலை சித்தன்குடி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கவிஞர் புதுவை சிவத்தின் குடும்பத்தினர், தமிழ் ஆர்வலர்கள், கவிஞர்கள் உட்பட பலர் புதுவை சிவம் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இளம் விஞ்ஞானிகளை கண்டறியும் தேசிய அறிவியல் திறனறி தேர்வில் பங்கேற்க பள்ளி மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய அறிவியல் அருங்காட்சியகங்கள், விஞ்ஞான பாரதி, NCERT இணைந்து தேசிய அளவிலான அறிவியல் விழிப்புணர்வு தேர்வை ஒவ்வொரு வருடமும் நடத்தி வருகிறது. அறிவியல் மனப்பான்மையை மாணாக்கர்களிடம் வளர்ப்பதோடு அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி துறையில் ஈடுபாட்டை அதிகரிக்கவும் இத்தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியா முழுவதும் இத்தேர்வானது வரும் அக்டோபர் 23 மற்றும் அக்டோபர் 27 ஆகிய 2 தினங்களில் இணைய வழியில் நடக்கவுள்ளது. தேர்வுகளுக்கு பதிவு செய்யும் மாணவர்களுக்கு அறிவியல் அறிஞர்களுடன் அல்லது ஆராய்ச்சியாளர்களுடன் இணைந்து தேர்வுக்கு சிறப்பாக தயார் செய்வதற்கு வழிகாட்டும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேர்வுக்கு விண்ணப்பிக்க www.vvm.org.in என்கிற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதிதிராவிடர் நலத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 2 பணி நிறைவு பாராட்டு விழா துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் உள்ள ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது அவர்களுக்கு நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கௌரவப்படுத்தி வழியனுப்புவது வழக்கம். அதன்படி ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் முதுநிலை கணக்கு அதிகாரியாக பணியாற்றிய ஸ்ரீதரன், பல்நோக்கு ஊழியராக பணியாற்றிய பக்தவத்சலம் ஆகியோர் நேற்று பணி ஓய்வு பெற்றனர். இவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நலத்துறை அலுவலகத்தில் நடந்தது. விழாவில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் ஓய்வு பெற்று 2 சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கண்காணிப்பாளர்கள் பழனி, லபாஸ் வேல்முருகன், கதிரவன், தேவி, நல ஆய்வாள அதிகாரிகள், ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர். புதுச்சேரி காவல்துறையில் 305 போலீசார் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் காவலர்கள் என 400க்கும் மேற்பட்டோர் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டனர். அதன் பின்னர் அடுத்த சில மணி நேரங்களில் அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிப்பு வெளியானது. இது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் காவலர்கள் 305 பேர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் புதுச்சேரி ஆயுதப்படையில் பணியாற்றி வருபவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் SP சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் உள்ள R. ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு தின விழா புதுச்சேரி ஆயுதப்படை மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை பிரிவு கமாண்டர் டாக்டர் ரச்சனா சிங் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றி பள்ளி அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி காவல்துறை ஆய்வாளர் திரு மௌலா சாகிப் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார்.
பள்ளி மாணவ மாணவியர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை சிறப்பாக அரங்கேற்றினார்கள். விழாவிற்கான ஏற்பாட்டினை அப்துல் கப்பார், அப்துல் கரீம் சேட் கல்வி அறக்கட்டளை உறுப்பினர்கள், பள்ளியின் தாளாளர் திரு நிசார் அகமது, பள்ளியின் முதல்வர் திருமதி பாராகான், மேலாளர் திரு முக்தார் அகமது, கல்வியாளர் திரு பாலமுருகன், பள்ளியின் ஆசிரியைகள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் செய்திருந்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கார். ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட 6 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 5,40,000 மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலமாக மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 5,40,000 மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலமாக மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மோட்டார் வாகனத்தை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள் அன்பழகன், ஸ்ருதி உட்பட சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆவணி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக ஆவணி மாதம் பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தட்சிணாமூர்த்தி, செல்வி, ரகுராமன், ராஜகோபால், பாலாஜி, மாரிசன், விஜயா ஆறுமுகம், சுகன்யா பச்சையப்பன், இந்துமதி கமல், தரணி தேவி சக்திவேல் மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருத்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை அள்ளிச் சென்றனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் ஆண்டுதோறும் மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் ஸ்ட்ரென்த் ஸ்போர்ட்ஸ் டே 2024 என்கிற நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் கருவடிக்குப்பம் ஃபாத்திமா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியை புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு சிட்டிங் கிரிக்கெட், கபடி, ரிங் பால், த்ரோபால், வாலிபால் உள்ளிட்ட 6 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை வென்றனர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு விருதுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சங்க தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் சிவகணபதி, ஈவெண்ட் தலைவர் பாலாஜி, பழனிசாமி, துணைத் தலைவர் ஹாஜா முகமது, பொருளாளர் சோபன் குப்தா, துணை ஆர்கனைசர் மகேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் சந்திரசேகர், உதயகுமார், அன்பழகன், ஜி.வி. கிருஷ்ணமூர்த்தி, பாலமுரளி, சாமுண்டி, அம்பலவாணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்று 45வது பிறந்தநாள் விழா காணும் ஓபிசி அணி தலைவர் திரு நடராஜன் ஜி அவர்களுக்கு மாநில தலைவர் திரு செல்வ கணபதி எம்பி அவர்கள் முன்னிலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம், சர்க்கரை, மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளர் R.S. சுந்தரமூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் அக்கட்சியின் நிர்வாகிகள் அருள் ராமச்சந்திரா பிரபு, ஆனந்த்ராஜ், பாண்டித்துரை, ராமபாண்டியன் ஆகியோர் உடனிருந்தனர். வில்லியனூர் தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்திரர் ஆலயம், ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலய சடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்திரர் ஆலயம், ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கடந்த 22ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் இரவு மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா நடைபெற்று வந்தது. அதன் ஒரு பகுதியாக நேற்று முக்கிய நிகழ்வாக சடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
முன்னதாக காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல், கருப்பாயி ஆரியமாலா காத்தவராயன் திருக்கல்யாணம், பூங்காவனம் அழைத்தல், ஊரணி பொங்கலிடுதல், செடல் உற்சவம், கழுமரம் ஏறுதல், குப்பம் கொட்டுதல், அம்மன் திருவீதி உலா, கேளிக்கை நிகழ்ச்சி என பல்வேறு நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தின் முதல் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி உமாபதி, விழாக்குழு தலைவர் தனபால், விழாக்குழு உறுப்பினர்கள், வில்லியனூர் தட்டாஞ்சாவடி ஊர் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் ரூபாய் 576 கோடி மதிப்பில் தலைமை செயலகத்துடன் கூடிய புதிய சட்டமன்ற வளாகம் கட்ட கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஒழுங்கு விற்பனை கூடம் அருகே சுமார் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் 576 கோடி மதிப்பில் தலைமை செயலகத்துடன் கூடிய புதிய சட்டசபை கட்டுவதற்கான கோப்புக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார் என்றும், மத்திய உள்துறைக்கு கோப்பு அனுப்பப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்கும் என தெரிவித்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கேட்டு சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட தீர்மானம் கவர்னர் ஒப்புதலுடன் மத்திய அரசுக்கு அனுப்ப உள்ளதாகவும், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து மாநில அந்தஸ்து பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார். ஜிப்மரில் இரட்டை குடியுரிமை பெற்று சேர்ந்துள்ள 9 மாணவர்களை நீக்கிவிட்டு புதுச்சேரி மாணவர்களுக்கு இடம் வழங்க கவர்னர் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், மக்களின் கோரிக்கையை ஏற்று மின்கட்டணத்தை குறைக்க முதல்வர் ரங்கசாமி நடவடிக்கை எடுப்பார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரியில் கடந்த சில ஆண்டுகளாக 3 அதிகார மையங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது ஒரு அதிகார மையமாக புதுவை அரசு செயல்பட்டு வருகிறது என்றும், 2 ஆண்டுகளில் மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டங்கள் வேகம் எடுக்கும் என்றார். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அரசுக்கு விக்னேஷ் கண்ணன் கோரிக்கை. இதுகுறித்து விக்னேஷ் கண்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அடுத்த மாதம் தொடங்க உள்ள தொடர் மழை காலத்தை கருத்தில் கொண்டு அரசு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் பாதுகாத்திட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள சிறிய பெரிய வாய்க்கால்களில் அடைப்பின்றி தூர்வாரப்பட்டு மழைநீர் சாலைகளில் வழிந்து ஓடாமல் தடுக்க வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு விரைந்து முடித்திட வேண்டும். அது மட்டுமல்லாது, ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தின் போது தாழ்வாக உள்ள கடலோர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் வீடுகளில் மழைநீர் புகுந்து வெள்ளக்காடாக மாறி மழை நீரில் அவர்களின் உடைமைகள் சேதமாவதோடு வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகிறது. பெருமழையால் மழைநீர் சாலைகளில் தேங்கி மக்களை அதிக அவதிக்கு உள்ளாக்குவதோடு போக்குவரத்தும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகிறது. எனவே அனைத்து சாலைகளையும் செப்பனிட்டு மேம்படுத்திட காலத்தோடு அரசு நடவடிக்கையை முன்கூட்டியே எடுத்திடல் வேண்டும். சமீபத்தில் புதுச்சேரியில் 1 மணி நேரம் பெய்த மழையால் புதுச்சேரி முழுவதும் உள்ள மக்களின் தினசரி வாழ்க்கையை மிகுந்த பாதிப்புக்குள்ளாகியதோடு உயிரிழப்புகளுக்கும் வழிவகுத்தது நாம் அறிந்ததே. எனவே இதுபோன்ற சூழ்நிலைகள் மீண்டும் மீண்டும் ஏற்படாமல் இருக்க பொதுமக்கள் நலன் கருதி அரசாங்கம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வானூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் 1,05,730 ரூபாய் ரொக்கப்பணம் சிக்கியது. வானூர் பகுதி புதுச்சேரி மாநிலத்தையொட்டி அமைந்துள்ளதால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஏராளமான வீட்டு மனைகள் பத்திரப்பதிவுகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் வானூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்சம் பெறப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து நேற்று மாலை லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி வேல்முருகன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ஈஸ்வரி, சப் இன்ஸ்பெக்டர் சக்கரபாணி மற்றும் 5க்கும் மேற்பட்ட குழுவினர் திடீரென்று வானூர் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்குள் நுழைந்தனர். பின் அலுவலக மெயின்கேட்டை பூட்டிக் கொண்டு அங்கிருந்தவர்களை ஹாலில் அமர வைத்து சோதனை நடத்தினர். அப்போது அங்கிருந்தவர்களின் மொபைல் போனை பறித்துக் கொண்டு அலுவலகம் முழுவதும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனை இரவு 9 மணி வரை நீடித்தது. இறுதியில் பொதுமக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டு சிலரின் பணத்தை அதிகாரிகள் திருப்பிக் கொடுத்தனர். ஆவணமின்றி வைத்திருந்த 1,05,730 ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சார் பதிவாளர் சடகோப்பனிடம் இரவு 9 மணி வரை விசாரணை நீடித்தது. இந்த சம்பவத்தால் வானூரில் பெரும் பரபரப்பு நிலவியது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் விபத்துகள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அமைக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார்.
புதுச்சேரி கடலூர் சாலை ரெட்டிச்சாவடி மலட்டாற்றில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதல்வர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரியில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இறுதிப் பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.